எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது நாங்கள் மீட்டல் பகுதியாக இன்று புதிய வினாக்கள் சிலவற்றை நாங்கள் அணுக இருக்கின்றோம். அதிலே கூடுதலாக நம்முடைய வினாவிலே முதலாவது வினாவாக நாங்கள் ஓட்டமின்னியல் சம்பந்தப்பட்ட ஒரு வினாவை அணுகிறதுக்காக இருக்கின்றோம். அந்த ஓட்டமின்னியல் சம்பந்தப்பட்ட வினாவிலே எங்களுடைய ஒரு வினாவை பாருங்கள். ஏ பி என்ற 2 கலங்கள், அதோடு நடுவிலே அந்த வழுக்குச்சாவி ஒன்று இருக்கின்றது, அது எஃப். அந்த வழுக்குச்சாவி அசைக்கக்கூடியதாக இருப்பதை நீங்கள் கவனிக்க. அதிலே அது இப்பொழுது நடுப்பகுதியில் இருக்கின்றது. அந்த நடுப்பகுதியில் இருக்கும்போது அந்த தடை 5 ஓம் இருக்கின்றது. சில தரவுகளை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொள்வோம். அடுத்த விடயமாக பாருங்கள். முதலாவது விடயம் கேச்சோவின் விதிகளை தர சொல்லி இருக்கிறது என்றால் அந்த கணக்கை ஆரம்பிப்பதற்காக கேச்சோவின் விதி தேவைப்படுவதாலே அந்த வினாவிலே கேச்சோவின் விதிகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேச்சோவின் விதிகள் 2 என்பது உங்களுக்கு தெரியும். ஒன்று ஏற்றத்துக்குரிய ஒரு காப்பு விதியாக அல்ல ஓட்ட விதியாக இருக்கின்றது. இரண்டாவது அழுத்த விதியாக இருக்கின்றது. அதாவது 2வது விதி ஒரு சக்தி காப்புக்குரிய விதியாக அமையும் என்பதை நீங்கள் இப்பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் இப்பொழுது கேச்சோவின் விதி பற்றிய ஒரு விளக்கத்தை இப்பொழுது அணுகிக் கொள்ளுவோம். பாருங்கள், கேச்சோவின் விதி 1. அந்த விதி 1 பாருங்கள், முதலாவது விதியை பாருங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், கடத்தியாலான மின்வலை வேலைப்பாடு ஒன்றில் உள்ள மின்னோட்டங்கள், அந்த மின்னோட்டங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை எமக்கு 0 உள்ளது. அந்த அச்சரகணித கூட்டுத்தொகை 0 இருக்கும்போது அந்த கடத்தியாலான அந்த விடயத்திலே நாங்கள் கவனிக்கின்ற அந்த அமைப்புக்குள்ளே போகும்போது ஒரு கடத்தியாலான ஒரு வலை என்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் வருகின்றோம். அதாவது முதலாவது விதி. இங்கே பாருங்கள், இந்த மின்னோட்டம் I1, இங்கே உள்ள மின்னோட்டம் I2, இது ஒரு சந்தி. இந்த சந்தியிலே விட்டு விலகிற மின்னோட்டம் I3. அதான் நாங்கள் கடத்தியாலான மின்வலை வேலைப்பாடு என்று சொல்லுகின்றோம். அந்த கடத்தியாலான மின்வலை வேலைப்பாடு ஒன்றின் ஏதாவது ஒரு சந்தி ஒன்றில் உள்ள அந்த இந்த சந்தியில் உள்ள மின்னோட்டங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை, அந்த அச்சரகணித கூட்டுத்தொகை என்றது ப்ளஸ் மைனஸ் சார்ந்த ஒரு விடயம். அதாவது சந்தியை நோக்கி வரும்பொழுது நாங்கள் நேரெண்டு எடுத்தால் சந்தியை விலத்தி போகும்போது மைனஸ் என்று எடுப்போம். ஆகவே அது எங்களுக்கு 0 என்று வரும். அப்போ வேலைப்பாடொன்றில் உள்ள மின்னோட்டங்களில் அச்சரகணித கூட்டுத்தொகை 0. நாங்கள் இந்த குறியீட்டை சுருக்கமாக குறித்து கொள்வோம். சிக்மா I = 0 என்று சொல்லிக் கொள்வோம். அப்போ இதில் பாருங்கள், மைனஸும் இருக்குது ப்ளஸும் இருக்குது. சந்தியை நோக்கி வாரத நாங்கள் தான் மைனஸ் என்று எடுத்திருக்கின்றோம், சந்தியை விலத்தி போகிறத ப்ளஸ் என்று எடுத்து செய்திருக்கின்றோம். ஆகவே மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துகின்றேன். கடத்தியாலான மின்வலை வேலைப்பாடு ஒன்றில் உள்ள மின்னோட்டங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0, அதாவது சிக்மா I = 0. இரண்டாவது விடயத்துக்கு வருவோம். 2 விதிகள் ரோம இலக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்க அந்த விதி இலக்கம். இதில் பாருங்கள், முக்கியமான செய்தி, மூடிய தொகுதியில், அதாவது மூடி இருக்க வேணும். ஒரு மூடிய தொகுதி அல்லது மூடிய சுருள் அல்லது மூடிய வளையம், அதாவது எங்களுக்கு சொல்லுவார்கள் லூப் என்று சொல்லுவார்கள். அந்த மூடிய சுற்று ஒன்றில் உள்ள சுற்றின் மின்னியக்க விசைகளின் அச்சரகணித கூட்டுத்தொகை அச்சுற்றில் உள்ள IR பெருக்கங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அப்போ இங்கேயும் அச்சரகணித கூட்டுத்தொகை என்ற ஒரு விடயம் வருகின்றது. அதிலே ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அதாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயத்தை பாருங்கள், அதாவது IR பெருக்கங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகைக்கு சமனாகும். இதிலே சந்தியை பார்க்குற பொழுது எங்களுக்கு தெரியும் E1, அடுத்தது E2, சில வேளை இதிலே எதிர்த்திருந்தால் -E3, இவ்வாறு போகும். இது மின்னியக்க விசைகின்ற அச்சரக கூட்டுத்தொகை. மற்றைய பக்கத்திலே வரக்கூடிய அமைப்பு I1R1, அடுத்ததாக வரக்கூடிய அமைப்பு I2R2. இதில் மைனஸ் என்றால் எதிர் திசையில் அந்த மின்னோட்டம் ஓட முடியும். ஆகவே இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் இருக்கிறது மின்னியக்க விசைகளின் அச்சரகணித கூட்டுத்தொகை, மற்றைய பக்கம் இருக்கிறது IR பெருக்கங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை. இதில் அந்த I என்பது தடை 6 கூடாக பாயும் மின்னோட்டம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். I என்றால் என்னென்று வரையறுத்தால் விரும்பத்தக்கது. இப்பொழுது நாங்கள் பார்த்திருக்கிற விட அந்த தடை 6 கூடாக பாயும் மின்னோட்டம் I என்பதை நாங்கள் வரையறுப்போம். தடை 6 கூடாக பாயும் மின்னோட்டம், அங்கே பாருங்கள் ஐயையும் வரையறுத்திருக்கிறோம். அந்த தடை 6 கூடாக பாயும் மின்னோட்டம் என வரையறுக்கிறோம். ஆகவே
எங்களுக்குரிய மிக முக்கியமான விடயம் கேச்சோவின் விதிகள் இந்த கணக்கின் நடைமுறைகளுக்கு, அதாவது இந்த கணக்கை ஆரம்பிப்பதற்கான ஒரு எண்ணக்கருவை தருகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் 2 கேச்சோவின் விதிகளையும் பார்த்திருக்கின்றோம். முதலாவது விதி ஏற்ற காப்புக்குரிய விதியாக இருக்கையில், 2ஆம் விதி சக்தி காப்புக்குரிய விதியாக இருக்கும். தெளிவாக்கப்பட்டிருக்கிறதா பாருங்கள். இந்த வினாவினுடைய அந்த கேச்சோவின் விதிகளுக்குரிய விளக்கங்கள். ஒரு இடத்துல மின்னோட்டத்தின் அச்சரங்கள் கூட்டுத்தொகை 0, இன்னொன்று அதாவது ஒரு பக்கம் மின்னியக்க விசைகளின் அச்சரங்கள் கூட்டுத்தொகை, மற்ற பக்கம் IR பெருக்கங்களின் அச்சரங்கள் கூட்டுத்தொகை ஆகும். மேலும் வினாக்களை பார்ப்பதற்கான ஒரு நடைமுறைகளை இப்பொழுது பார்த்துக் கொள்வோம். ஆகவே இந்த வினாவினுடைய இதுக்கு முன்னர் உள்ள பகுதியை பார்ப்போம். அடுத்த விடயம் இங்கே பாருங்கள். காட்டப்பட்ட மின்சுற்றில் கலம் A ஆனது 10 வோல்ட் மின்னியக்க விசையும், அங்கே மேலே இருக்கிற கலம் நான் ஏற்கனவே உங்களிடம் காட்டப்பட்ட ஒரு படம் தான். அதனுடைய உட்தடை, அந்த கலத்தின் உட்தடை 2 ஓம். கலம் B அதனுடைய அழுத்த வேறுபாட்டை பாருங்கள். அந்த மின்னியக்க விசை 3 வோல்ட்டாக இருக்கின்றது. அதனுடைய உட்தடை 2 ஓம். இந்த மின்கலங்கள் A B கூடாக பாயும் மின்னோட்டங்கள் அந்த பெருமானம் எங்களுக்கு என்ன பெருமானம் என காட்ட சொல்லி கேட்டிருக்கு. அந்த இடத்துல இன்ன பெருமானம் எனவும் இந்த இடத்துல இன்ன பெருமானம் எனவும் காட்டுது. அது சில வேளை அந்த பெருமானங்கள் உங்களுக்கு தரப்படும். அந்த பெருமானத்துடைய பருமனையும் காண்கண்டு கேட்டிருக்கு. அதாவது வேறு ஒரு பகுதி கூடாக பாயும் மின்னோட்டத்தினுடைய பருமனையும் காண்கண்டு சொல்லியிருக்கு. இதற்கான ஒரு விடயத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொள்ள அடுத்த கட்டமாக நாங்கள் பார்ப்போம். இந்த விடயத்திலே எங்களுக்கு இந்த கேச்சோவின் விதிக்கு நாங்கள் ஒரு படம் ஒன்றை போட்டுக்கொள்வோம். என்னுடைய ஆரம்ப படம், அதாவது எவ்வாறு இந்த சமன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கான ஒரு விளக்கத்தை இப்பொழுது நாங்கள் கவனிப்போம். இந்த விளக்கத்துக்குரிய படம் ஏற்கனவே முன்னுக்கு ஆரம்பத்திலே தரப்பட்டிருந்தாலும் நாங்கள் அதிலே பாருங்கள். முதலாவது கலத்து இந்த விடயத்தின் அமைப்பை பாருங்கள். இதிலே கலமே இதனுடைய வோல்ட் எங்களுக்கு 10 வோல்ட் என தரப்பட்டிருக்கின்றது. உடனுடைய உட்தடை எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது 3 ஓம் என தரப்பட்டிருக்கின்றது. இதனுடைய சுற்றினுடைய அமைப்பிலே இதிலே ஒரு தடை இருக்கின்றது. இந்த தடையின் நடுப்பகுதிகளே இதில் ஒரு கலம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த சுற்று உமக்கு எங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றது. இதிலே வழுக்கு சாவி 5 ஓம் 5 ஓம் என தரப்பட்டிருக்கிறது. இந்த 2வது B என்ற கலத்திலே மின்னியக்க விசை எமக்கு தரப்பட்டிருக்கின்றது 3 வோல்ட். உட்தடை எங்களுக்கு 3 ஓம் என்று தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கலத்திலேருந்து எடுக்கப்படுற மின்னோட்டங்களை எங்களுக்கு காண சொல்லியிருக்கிறார்கள். அவை இதிலிருந்து வரக்கூடிய மின்னோட்டத்தை நான் I1 என்று நான் போடுகின்றேன். அதே போல கீழே இருக்கிற கலத்தின் மின்னோட்டத்தை நான் I2 என்று போட்டிருக்கின்றேன். இந்த இரண்டும் சேர்ந்து இந்த பகுதிக்குள்ளாடே தற்சமயம் போகின்றது. மேற்கலத்தால் வருகின்றது, கீழ்கலத்தாலும் எடுத்து போட்டிருக்கின்றேன். ஆனால் இதிலே வருகின்ற மின்னோட்டத்திலே இந்த I2 இங்கே எடுக்கப்பட்ட காரணத்தால் நாங்கள் I2 இங்கே போட்டிருக்கின்றோம். அந்த I1 தொடர்பாக இவ்வாறு போக வேண்டும் என்றால் முன்னுக்கு எங்கே இருந்து எடுத்தீர்களோ அந்த இடத்திலே நீங்கள் கொண்டே போட வேண்டி இருக்கும். இதுக்கு தான் நாங்கள் 2 சுற்று இப்பொழுது உங்களுக்கு படமாக கறியிருக்கிறோம். அதிலே இந்த மூடிய சுற்றுக்கு தான் நாங்கள் கேச்சோவின் விதியை பாவிப்போம். அதே போல் இந்த மூடிய சுற்றுக்கு நாங்கள் கேச்சோவின் விதியை பாவிக்க போகின்றோம். இந்த மூடிய சுற்றிலே கேச்சோவின் விதியை பாவிக்க நாங்கள் அதில் ஒரு சமன்பாடு வரும். மற்ற சுற்றிலே அடுத்த சமன்பாடு நமக்கு வரும். அந்த சமன்பாட்டுக்கான விடயம் என்னென்று கேட்டால் கேச்சோவினுடைய 2ஆம் விதியைத்தான் நாங்கள் பாவிக்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் 1ஆம் விதியை இந்த சந்தியிலே பாவித்தால் பாருங்கள், சந்தியை நோக்கி வாருது I1, மற்றது I2. சந்தியை விலத்தி போகிறது பாருங்கள், I1 I2 பாருங்கள், சைவர் வருகின்றது. அது ஏற்கனவே பாவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது கேச்சோவின் 2ஆம் விதியை நாங்கள் அணுகும் பொழுது ஒரு மூடிய சுற்றுக்கு நாங்கள் பாவிக்கின்றோம். அதாவது எங்களை பொறுத்தமல்லே சிக்மா E சமன் சிக்மா IR என்று பாவிக்கின்றோம். அப்போ இந்த விடயத்தில் இந்த கலத்தினுடைய மின்னியக்க விசை, அதாவது E என்ற கலத்தினுடைய மின்னியக்க விசை தரப்பட்டிருக்கின்றது. அது 10 ரைட். அப்படியே வருவோம், இதுக்குள்ளே போவோம். இதிலே பாருங்கள், இந்த 5 ஓமுக்கு நமக்கு இருக்கின்ற மின்னோட்டம் 2 இருக்கின்றது. அதாவது 5 I1 சக I2. அது பிறகு இதிலே I1 மட்டும்தான் போகும். I2 இந்த முடிவுகளாலே வந்துடும். அங்கே கொண்டே போடும் பொழுது எங்களுக்கு வரப்போது 5 I1 சக இன்னொரு 2 I1 வரும். இங்கே இருக்கின்றது
இந்த இடத்திலே எங்களுடைய தடையை நாங்கள் 10 ஓம் என்று எடுத்திருக்கின்றோம். அதிலே மாறப்போடப்பட்டிருந்தாலும் அதை கவனத்தில் கொள்க. 10 ஓம். ஆகவே எங்களுக்கு இதிலே ஒரு சமன்பாடு வருகின்றது. பாருங்கள், 12i1. அடுத்ததாக எங்களுக்கு இருக்கின்றது 5i2 என்ற ஒரு சமன்பாடு. 10 சமன் 12i1 சக 5i2. அதே போல கீழே இருக்கின்ற மூடிய சுற்றுக்களே பாவிப்போம். அங்கே பாவிக்கும் பொழுது அதே சமன்பாட்டை பாவிக்கும் பொழுது 3 சமன் மின்னியக்க விசை, ஒரு மின்னியக்க விசை தான் இதிலே இருக்கின்றது. அப்போ அந்த மின்னியக்க விசைக்குரிய அந்த அமைப்பை பார்க்கும் பொழுது இதிலே பாருங்கள் 5 i1 சக i2 சக இதிலே ஒரே ஒரு உட்தடை இருக்கின்றது 3i2. ஆகவே 3 சமன் 8i1 சக இதிலே எங்களுக்கு 5i2 8i2 என்று வருகின்றது. இதிலே 5i1 என்று வருகின்றது. இந்த சமன்பாட்டை நுணுக்கமாக பார்த்திருக்கிறீர்கள். இப்பொழுது நான் அதுக்கான தெளிவான ஒரு சமன்பாட்டு விளக்கத்தை இந்த கேச்சோன் விதியிலே கண்டிருக்கிற விடயத்தை அடுத்த பக்கத்திலே நாங்கள் பொழுது பார்க்க போகின்றோம். இந்த அடுத்த பக்கத்தில் பார்க்கும் பொழுது அது எவ்வாறு உங்களுடைய அந்த பெருமானம் இருக்கின்ற பாருங்கள். ஆகவே அந்த 10 இதில் 7i1 என்றது காரணம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்திலே 2 சமன்பாடு எடுக்கப்பட்டிருக்கு. மற்றதுக்குரிய சமன்பாட்டையும் பாருங்கள் அந்த பட அமைப்பிலே. இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக தருவதற்காக இந்த அமைப்பை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதை நாங்கள் சுருக்கும் பொழுது அதாவது பாருங்கள், திருப்பி மீண்டும் இதிலே கதைக்கின்ற ஒரு விடயத்தை கவனியுங்கள். ரைட். அப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த சமன்பாட்டுக்குரிய விடயங்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் இந்த இடத்திலே நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்கள் தெளிவான சமன்பாட்டுக்கான விளக்கம் ஏற்கனவே தரப்பட்டிருக்கு. இதில் நான் இப்பொழுது சுருக்கும் பொழுது 10 சமன் 12i1 சக இதிலே போட போகிறீர்கள் 5i2. அடுத்த இடத்திலே பாருங்கள் இதிலே 8i2. அடுத்த பாருங்கள் இதில் இருக்கிறது 5i1. இது எங்களுக்கு 3. இப்பொழுது நாங்கள் i1 i2வை காணும் பொழுது அதனுடைய பெருமானங்கள் எங்களுக்கு எவ்வாறு வருகின்றது என்பதை நாங்கள் சுருக்கலாம். அதாவது எங்களுக்குரிய பெருமானங்களிலே 2 விடயம் எங்களுக்கு வருகின்றது. அதிலே அதாவது 51 கீழ் 71 ஆம்பியர் என்றும், மற்றதிலே i2 ஒரு 14 கீழ் 71 ஆம்பியர் எனவும், i1 சக i2 அங்கே கூட்டும் பொழுது மைனஸ் இருந்தது 65 கீழ் 71 ஆம்பியர் எனவும் எங்களுக்கு விடைகளாக வரும். நாங்கள் இதை சுருக்குவதற்கூடாக அந்த விடைகளை அணுகக்கூடியதாக எங்களுக்கு இருக்கும். இப்பொழுது இதனுடைய தொடர்ச்சியான சில வினாக்களை நாங்கள் கவனத்திலே கொண்டு அந்த பெருமானங்களை இப்பொழுது பார்ப்போம். அந்த விடயத்துக்கு வரும் பொழுது இந்த இடத்திலே நாங்கள் அடுத்த கேள்விக்குரிய விடயத்துக்கு வருவோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இஎஃப் என்றது அந்த சுற்று நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். அந்த சுற்றிலே விரியமாக்கப்படும் வலுவை துணிக. மற்றது அதில் இருக்கிற ஆளி ஒன்று 30 நிமிடங்கள் போடப்பட்டிருப்பின் தடை இஎஃப்பில் விரியமாக்கப்பட்ட சக்தியை கிலோவாட் அவரில் காண்க என்று கேட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தடைக்கூடாக போகிற அந்த மின்னோட்டங்கள் என்ன என்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் வருவோம். இதிலே அந்த இஎஃப்ன்றது எங்களை பொறுத்த மட்டிலே ஒரு தடை அமைப்பாக இருக்கிறது. 5 ஓம் என்ற ஒரு தடை இருக்கின்றது. அந்த இஎஃப்பிலே விரியமாக்கப்படுற அந்த வலுவை நாங்கள் இப்பொழுது காணப்போகின்றோம். அதாவது 30 நிமிடங்களுக்கு போடப்பட்டிருக்கு, அது கிலோவாட் அவரில் காண வேண்டும். அப்போ நாங்கள் இப்பொழுது 5 ஓம் என்று சொல்லப்படுற இஎஃப்பிலே விரியமாக்கப்படுற வலுவை காணும் பொழுது அந்த இடத்திலே எவ்வாறு பெருமானம் போட போகின்றோம் பி. அப்போ எங்களை பொறுத்தமட்டில் என்னவாக இருக்கின்றது, பி என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கவனித்து கொண்டு செய்யும் போது பி என்பது தெளிவாக தெரிய வேணும். அதாவது அந்த 5 ஓம் தடையில் விரியமாக்கப்படுற வலு ஐஸ்கேட்டா தகுந்த மாதிரி போட வேணும். ஏனென்றால் அந்த 5 ஓமிலே போடுற அந்த பெருமானம் 65 கீழ் 71 முழுவதின் வர்க்கம் இன்டு 6 என்பது 5 ஓம் தரப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றிலே ஓடுகின்ற மின்னோட்டத்துடைய பெருமானம். ஆகவே இதை நாங்கள் சுருக்கும் போது 4.19 வட்டென நமக்கு விடையாக கிடைக்கும். இது 5 ஓமில் விரியமாக்கப்படுற வலு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த சுற்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லாட்டி நான் அந்த இடத்தை உங்களிடம் எடுத்து காட்டுகின்றேன் அடுத்த கட்டமாக. அடுத்தது இந்த வலுவை 30 நிமிடங்கள் பாவிக்கும் பொழுது அதில் வருகின்ற சக்தி விரியத்தை கேட்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கிலோவாட் அவரில் கேட்கப்பட்டிருக்கிறது.
அப்போ எங்களுடைய பெருமானம் 4.19 வாட். இதை நாங்கள் கிலோவாட்டாக மாற்றணும். 30 நிமிடங்கள் தொழிற்படுகின்றது அந்த ஆழி. ஆகவே இதிலே கிலோவாட் அவர் கேட்கிறார்கள். 4.19 கீழே 1000 பிரிக்கின்றோம் கிலோவாட். இதிலே 60 பிரிக்க வேண்டிய ஒரு பெருமானம் இருக்குது இந்த 30 மணித்தியாலமாக்குறதுக்கு. ஆகவே இதை சுருக்கும் பொழுது எங்களுக்கு 10.09 தர 10⁻³ கிலோவாட் ஆவர். இது ஒரு சக்தியினுடைய அலகு ஜூலாக இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் 1 கிலோவாட் அவர் எங்களுடைய கருத்திலே 1 யூனிட் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது மின் அலகு என்ற கருத்துக்கு வருகிறது. மின் அலகு என்ற கருத்துக்கு வருகிறது. மின் அலகு என்ற கருத்துக்கு வருகிறது. அப்போ இந்த சுற்று ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இது 65-71 மின்னோட்டம் அந்த பெரிய ரெண்டும் சேர்ந்து ஓடும் பொழுது வருகின்ற மின்னோட்டமாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். இந்த கலையின் பாருங்கள், ஏன் முடிவிடத்துக்கு குறுக்கியான அழுத்தம், கலம் பியினுடைய முடிவிடத்துக்கு குறுக்கியான அழுத்தம் என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இதிலே பாருங்கள் வலு கேட்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முதலே ஒவ்வொரு களத்திலும் உள்ள மின்னோட்டங்கள் பற்றிய ஒரு கருத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கேச்சோன் விதிப்படி காணுவதற்கான ஒரு அமைப்பை கண்டிருக்கிறோம். இதை சுருக்கக்கூடாக I1 என்ற ஒரு பெருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே எவ்வாறு பெற்றிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த இடத்திலே பெற்றிருக்கிற அமைப்புகள். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பெருமானங்கள் ஒவ்வொரு பெருமானங்களும் காணும் பொழுது அந்த 65 கீழ் 71 ஆம்பியர் என்று வந்திருந்தது. அடுத்தது I2 அதிலே 14 கீழ் 71 என்று வந்திருந்தது. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அடுத்த கட்டத்திலே அங்கே போகின்றது. அப்பொழுது I1 சக I2 என்ற ஒரு மின்னோட்டம் எங்களுக்கு வந்திருந்தது. இது ரெண்டையும் கூட்டும் பொழுது அதிலே மைனஸ் இருக்கிறது காரணம் அது மின்னோட்டம் எதிர் திசையில் ஓடுகின்ற அந்த ஒரு சம்பவமாக இருக்கும். அந்த எதிர் திசையில் ஓடுகின்ற அந்த மின்னோட்டத்தை நாங்கள் போடும் பொழுது 51 கீழ் 71 என்றது அந்த EFலே போடுகின்ற ஒரு மின்னோட்டம். அந்த விடயத்தை நாங்கள் ஒரு படத்தினூடாக அவதானிக்கும் பொழுது ஆரம்பத்திலே இந்த விடயத்துக்குரிய செய்திகள் இருக்கின்றது. ஆகவே கலம்பி என்ற 2 அமைப்பை நாங்கள் அங்கே எடுத்து நோக்கும் போது அந்த ஆரம்ப படத்திலே அந்த விடயத்தை நாங்கள் எங்களுக்காக கொடுத்திருக்கும் பொழுது எவ்வாறு கொடுத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் பொழுது பார்ப்போம். இந்த இடத்திலே இந்த படத்திலே பொழுது பார்ப்போம். ரைட், இதான் கலம். அப்போ இதிலே நாங்கள் கொடுத்த அந்த படத்தை நாங்கள் பார்க்கும்போது எவ்வாறு எங்களுக்கு வருகின்றது என்பதை பார்த்திருப்பீர்கள். இதில் நாங்கள் ஏற்கனவே எடுத்த மின்னோட்டம் இதில் I1, இதனாலே போகிற மின்னோட்டம் I2, இந்த இடத்திலே சேர்ந்து போகின்ற ஒரு மின்னோட்டம் I1 சக I2, தொடர்ச்சியாக இதிலே போகின்ற மின்னோட்டம் I1, இதுக்குள்ளாடி வருகின்ற மின்னோட்டம் I2. இந்த I1னுடைய பெருமானம் நமக்கு தெரியும். 65-71 போட்டு நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் I2 போட்டிருக்கின்றோம் 14 கீழ் 71. இங்கே சேர்ந்து I1 இதிலே போகும் பொழுது உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளே சேர்ந்து போகும் பொழுது உங்களுக்கு தெரியும் 51 கீழ், அதாவது 2ஐயும் கூட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. கழிவடைக்கு 51 கீழ் 71. இந்த 5 ஓமிலே தான் விரியமாக்கப்படுற வலு ஏற்கனவே கேட்கப்பட்டிருந்தது. இப்பொழுது சில குறிப்புகளை பார்ப்போம். இதனுடைய கலத்தினுடைய மின்னியக்க விசை 10 வோல்ட். இதனுடைய உட்தடை எங்களுக்கு தெரியும் 10 ஓம். ஆனால் இதிலிருந்து மின்னோட்டம் எடுக்கப்படுகின்றது. ஆனால் இதிலே மைனஸ் என்றபடியால் இந்த மின்னோட்டம் உள்ளுக்கே தான் போகின்றது. இந்த கலத்தின் அழுத்த வேறுபாடு காண சொல்லி இருக்கு. ஆனால் மின்னியக்க விசை 3. இதனுடைய உட்தடை எங்களுக்கு இதுவும் 3 ஓமாக இருக்கின்றது. இப்பொழுது எல்லாம் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இதிலே பாருங்கள் அடுத்த கருத்தை, கலம் ஏக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு. ஏயிலிருந்து மின்னோட்டம் வெளியே செல்லுகின்றது. எங்களுக்கு ஒரு 3 கோவை இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்க. அதாவது V = E - IR, அதாவது வெளியே எடுக்கப்படும் பட்சத்தில் அந்த அழுத்தம் உள்ளுக்கே போகும் பட்சத்தில் V = E + IR. பாருங்க, இதுக்கு இதான் பாவிக்க வேண்டி வரும். ஏன்றால் கரண்ட் உள்ளுக்கே போகுது. இங்கே பாருங்க மைனஸில் இருக்கின்றது. கரண்ட் எடுக்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை என்றால் இந்த மின்னியக்க விசை V E ஆக இருக்கு. அப்போ நாங்கள் கலம் ஏக்கி எந்த சமன்பாடு பாவிக்க போகின்றோம்? இந்த முதலாவது சமன்பாடு. என்றால் கரண்ட் வெளியே எடுக்கப்படுகிறது. ஆகவே இதனுடைய E மின்னியக்க விசை 10. I1 ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், கண்டிருக்கின்றோம் 65 கீழ் 71.
உட்தடை அதனுடைய உட்தடை 2. ஆகவே V7 E - R கரண்ட் எடுக்கப்பட்ட படியாலே இதிலே எங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெருமானம் 8.17 வோல்ட் கரண்ட் வழியே எடுத்திருக்கின்றது. அடுத்தது கரண்ட் உள்ளுக்கே போகின்றது இதுக்குள்ளே மைனஸ் V7 E ப்ளஸ் E வந்து 3 வோல்ட்டாக இருக்கிறது. அதனோடு ஓடுகின்ற மின்னோட்டம் 14/71 அதனுடைய உட்தடை 3. அவை எங்களுடைய பெருமானமாக 3.59 ஓம் வோல்ட் வரப்போகின்றது உங்களுக்கு ஆன்சராக. இந்த விடயம் தெளிவுபட்டிருப்பதற்கோ பாருங்கள். இதில் வழுக்கு சாவி எஸ் இருக்கின்றது. அந்த எஃப்க்கு நேரே குறித்திருக்கிறோம். சரியாக 5 ஓம் 5 ஓம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த 5 ஓமில் உள்ள வலுவிரியத்தான் நமக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. P7 I² R. இதில் தான் ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கிறோம் 65/71 முழுவதின் வர்க்கம் தர 5. இதிலே பாருங்கள் 4.19 வாட் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த சமன்பாடுகள் எல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்கா பாருங்கள். இதுக்குரிய கேச்சோன் விதிகளுக்குரிய பெருமானங்கள் 2 சமன்பாடுகள் பாவிக்கப்பட்டு I1 I2 எல்லாம் காணப்பட்டிருக்கிறது. இதில் நாங்கள் இங்கே இருந்து எடுத்திருக்கின்றோம். அது உள்நோக்கி வர வேண்டும். இப்பொழுது அடுத்த வினாவை நோக்கி நாங்கள் பொழுது நகர்வோம். இந்த வினாவினுடைய வடிவத்துக்களே வரும்பொழுது அடுத்த பரத்தை பாருங்கள். இந்த கேச்சோவின் விதிகளினுடைய அடுத்த அமைப்பிலே எங்களுக்கு தெரியும் இந்த விடயம் வரையும் வந்துட்டோம். ஏயின் முடிவிடத்துக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு, பியின் முடிவிடத்துக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு என்ற ஒரு கிளிய பண்ணப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த வினாவை அணுகுவோம். எவ்வாறு இருக்கின்றது என்று கேட்டால் கலம் ஏயினால் வழங்கப்படும் வலுவையும் கலம் பியினால் வழங்கப்படும் வலுவையும் கேட்டிருக்கு. கலம் வந்து ஏதான் எல்லாத்துக்கும் மின்னோட்டத்தை கொடுக்கின்ற ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதிலே குறிப்பாக அந்த வலு வந்து எவ்வாறு நாங்கள் கொடுக்க போகின்றோம் என்பதை இப்பொழுது பார்த்தால் கலமையிலாலே வழங்கப்படுற வலு P7 EI என்ற ஒரு வடிவத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். முழு சுற்றுக்குமே கலமையால் தான் மின்னோட்டம் வழங்கப்படுகின்றது. இதிலே பாருங்கள் E வந்து எங்களுக்கு தெரியும் 10, இதிலே 65/71 என்ற ஒரு விடயம் வரும் வழங்கப்படுது. கலம்பியினால் உறிஞ்சப்படும். அது உள்நோக்கி மின்னேற்றப்படுது. இது மின்னிறக்கம். இது மின்னிறக்கம் அடையுது. மின்னிறக்கம் என்ற ஒரு விடயம் வருது. மின்னிறக்கப்படுகின்றது. அப்போ மின்னேற்றத்தின் போது அதுக்குரிய பெருமானம் இது ஏக்குரியதாக இருக்கும் பொழுது பிக்குரிய பெருமானம் என்ன? அந்த பிக்குரிய பெருமானம் EI ஆக இருக்கின்றது. E எவ்வாறு இருக்கின்றது? அதில் உறிஞ்சப்படும். இது உறிஞ்சப்படுகின்ற வலு. உறிஞ்சப்படுகின்ற வலு. அந்த ஈனுடைய பெருமானம் அங்கே உங்களுக்கு தெரியும் 3. அதனுடைய மின்னோட்டம் 14/71. பாருங்கள் கலை ஏமிலால் வழங்கப்படுற வலுக்குரிய ஃபார்முலா. இந்த முறையும் உங்களுடைய 19 பேப்பர்லேயே இருக்கின்ற ஒரு விடயம் 2019 கலமையினாலே சுற்றுமுழுக்க வழங்கப்படுற வலு P7 EI. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு வலுவுக்கான வரைவிலக்கணத்தை நாங்கள் கதைக்கு E = மின்னியக்க விசை. கலத்தினால் பிறப்பிக்கப்படும் வலுவுக்கும் கலத்திலிருந்து எடுக்கப்படும் மின்னோட்டத்துக்கும் உள்ள அந்த விகிதம்தான் அக்கலத்தின் மின்னியக்க விசை என்ற ஒரு முடிவு இருக்கின்றது. வரைவிலக்கணம் அல்ல, ஒரு முடிவு இருக்கின்றது. ஆகவே அந்த விடயத்துக்களே நாங்கள் வந்திருக்கின்றோம். அவை ஆனால் ஒன்று வழங்குகின்றது, இன்னொன்று உறிஞ்சுகின்றது. இதனுடைய விடையை நாங்கள் தெளிவாக அடுத்த கட்டத்திலே பார்ப்போம். அடுத்த தொடுகை எஃப்ஐ பற்றி ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த தொடுகை எஃப்ஐ பற்றி கதைக்கின்ற போது இப்பொழுது நாங்கள் இந்த விடயத்திலே பெறுவோம். இங்கே எங்களுக்கு தெரியும் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய விடயத்துக்கான ஒரு செய்தியை பாருங்கள். இங்கே போடப்பட்டிருக்கலாம் கலமையினால் பிறப்பிக்கப்படுற வலு தெளிவான விடை ஒன்று குறிப்பிட்டிருக்கிறேன். அங்கே நான் செய்து காட்டியதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். தெளிவாக ஒரு விடையாக குறிப்பிட்டிருக்கிறேன். இது கலமையை பிறப்பிக்கப்படுற வலு. அவை அதில் எழுத காட்டப்பட்டதுக்குரிய சுருக்கமான விடைகள் இங்கே தரப்பட்டிருக்கிறது. வெற்று. அடுத்ததை பாருங்கள். இதிலே இது கலம் பி உறிஞ்சும் ஏண்டா அதுக்குள்ளே மின்னோட்டம் செல்லுகின்றது என்பதை கருத்தில் கொள்ளுக. அவை அது உறிஞ்சுகின்றது. ரைட். இது அடுத்த வினாக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அவை அந்த மற்ற வினாவை இப்பொழுது அணுகுவோம். ரைட். இந்த தொடுகை எஃப் இருக்கல்லோ அது அந்த தடை வழியே அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அதில் எஃப் போட்டு காட்டியிருக்கிறோம். அந்த தடையை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த இடத்துல அசைக்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால் எங்களுடைய அந்த அமைப்பிலே நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அந்த முன் சுற்றிலே அமைக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது எங்களுக்குரிய அந்த விடயத்தை பாருங்கள். அந்த அசைக்கக்கூடிய அமைப்பு எதிலே அசைக்கக்கூடியதாக இருக்குது என்று பாருங்கள். இப்படி ஒரு அமைப்பு இருந்தது நீங்கள் பார்த்தினீங்கள். அதில் இந்த வழுக்குச்சாவி இருந்தது பார்த்தினீங்கள். இந்த வழுக்குச்சாவி ஆரம்பத்திலே சரி நடுவிலே இருந்தது. இந்த வழுக்குச்சாவி அசைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது.
இப்போ என்ன நிபந்தனை என்று பாருங்கள் பார்ப்போம். தொடுகை எஃப் ஆனது தடை ஜிஎஃப் வழியே அசைக்கப்படும் போது ஜிஎஃப்பின் என்ன பெருமானத்துக்கு கலம்பியினூடான மின்னோட்டம் 0 ஆகும். என்ன பெருமானத்துக்கு கலம்பியினூடான மின்னோட்டம் 0 ஆகும் என்று கேட்டிருக்கு. அப்பொழுது நாங்கள் இந்த அணுகுமுறை இறுதி வினாவினுடைய ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும். இப்பொழுது நாங்கள் அந்த விடயத்தை இப்பொழுது எண் பெருமானத்துக்கூடாக நோக்கும் போது எவ்வாறு வருகின்றது என்பதை பாருங்கள். ரைட், இப்பொழுது இந்த மின்னோட்டம் 10/12 வந்திருக்கின்றது. எவ்வாறு இந்த மின்னோட்டம் 10/12 வந்தது என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு முதன்மை சுற்று இருந்தது. அப்போ முதன்மை சுற்றுக்கூடாக மாத்திரம்தான் மின்னோட்டம் ஓடும். முதன்மை சுற்றுக்கூடாக இதனுடைய தடை உங்களுக்கு தெரியும். மொத்தமாக பார்க்கும் பொழுது அதை சுருக்கமாக குறிச்சிருக்கிறேன் 10 Ω. ஏனென்றால் கீழ்கிளையில் மின்னோட்டம் ஓடக்கூடாத ஒரு நிபந்தனை இருக்கின்றது. ஆகவே இதிலே நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம் என்ற கலம், அதனுடைய அழுத்தம் 10 வோல்ட் ஆகவும் அதனுடைய தடை உட்தடை 10 Ω ஆகவும் இருக்கின்றது. அவை முதன்மை சுற்றிலே ஓடக்கூடிய மின்னோட்டம் பழைய மின்னோட்டம் அல்ல என்றால் நிபந்தனைகள் மாற்றப்பட்டிருக்கின்றது. கேள்வியினுடைய வினாக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது. அவை இப்பொழுது அந்த முதன்மை சுற்றிலே ஓடுகின்ற மின்னோட்டம் பாருங்கள் 10/12 எவ்வாறு இந்த படத்தை பாருங்கள். மின்னியக்க விசை 10, மொத்த உட்தடை 12 என்றால் கீழ்கிளை கூடாக மின்னோட்டம் ஓடக்கூடாது. இப்பொழுது வழுக்குச்சாவி வேறொரு நிலையிலேயே இருக்கும், கீழ் சுற்றிலே இருக்கின்ற அந்த வழுக்குச்சாவி பழைய 5 Ωமில் இருக்க முடியாது, வேறு இங்கே தான் இருக்க போகின்றது. என்றால் கீழ்கிளையில் மின்னோட்டம் ஓடக்கூடாது. ஆகவே அதுக்குரிய புதிய தடை என்று கேட்டிருக்கு. ஆகவே இதனுடைய மின்னியக்க விசை உங்களுக்கு தெரியும் 3 வோல்ட் என்று தெரியும். அது இங்கே போடப்பட்டிருக்கு. ஏனென்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் V = E - IR அல்ல E + IR என்று போட்டாலும் பரவாயில்லை. இதிலே கரண்ட் ஓடவில்லை, மின்னோட்டம் ஓடாத பட்சத்தில் இது 0. V Eக்கு சமன். ஆகவே இதுக்குள்ளால் போகிற மின்னோட்டம் தெரியும், இதுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு அப்படியே 3 வோல்ட் வரும். என்ற வழுக்குச்சாவியை உள்நோக்கி அசைத்திருக்கின்றோம். அப்பொழுது பாருங்கள் 3 10/12 6, அதாவது புதிய தடையை கேட்டிருக்கிறார். அப்படியே வழுக்குச்சாவியை உள்நோக்கி அசைக்க. ஆகவே 3.6 Ωமில் 0 வருகின்றது. அப்போ 5 Ωமில் என்ன நடக்குது? அங்கிருந்து தான் மின்னோட்டம் இதுக்குள்ளே போனது, அதாவது கலம் பிக்குள்ளே போனது. 3.6 என்ற தடையை நோக்கி உள்நோக்கி அசைக்கும் பொழுது கரண்ட் ஓடவில்லை. இன்னும் உள்நோக்கி நாங்கள் இந்த வழுக்குச்சாவியை அசைத்தமாக இருந்தால், அதாவது துணைக்கலமாகிய கீழ்கலத்திலிருந்து மின்னோட்டம் வெளிநோக்கி வந்திருக்கும். அதாவது இந்த இடம் எங்களுக்கு தெரியும் E என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்த இடம் F என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த வழுக்குச்சாவி உள்நோக்கி வர 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 இந்த கலத்திலிருந்து, அதாவது கீழ் இருக்கின்ற B என்ற கலத்திலிருந்து மின்னோட்டம் வெளிநோக்கி எடுக்கப்படும். அப்பொழுது மின்னிறக்கப்படும். உயர் மின்னிறக்கம் எவ்வாறு வரும் என்றால், இந்த ஈக்கு கிட்ட வரும்பொழுது உயர் மின்னிறக்கம் இருக்கும். இது அப்படியே வழுக்குச்சாவியை நாங்கள் அப்படியே அசைச்சு கொண்டு போய்க்க முதன்மை கலத்திலேருந்து தான் இதுக்கு கரண்ட் வரும். ஆகவே எஃப்க்கு கிட்ட கொண்டு வரும் பொழுது உயர் மின்னேற்றம் அடையும். அப்போ நாங்கள் இதிலே ஒரு மையப்பூச்சிய கல்வனோமானியை வைத்திருந்தால், இந்த இடத்துல இணைத்திருந்தால் என்ன நடக்கும்? அந்த கல்வனோமானி 2 பக்கமும் மாறி மாறி அடிக்கும். எவ்வாறு? இந்த முனையில் வைக்க ஒரு பக்கம் அடித்தால் மற்ற முனையில் வைக்க மறுபக்கம் அடிக்கும். இது அந்த அழுத்தமானியினுடைய ஒரு அணுகுமுறைகளுக்கு வலிமை பெற்றதாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், அழுத்தமானியிலே அந்த சுற்று பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது என்பதை எவ்வாறு நாங்கள் அறிவோம்? அதாவது தளர்ந்த இணைப்புகள் இல்லை, நாங்கள் சமநிலை புள்ளி பெறலாமா என்பதை எவ்வாறு அறியலாம் என்று சொன்னால், இந்த வழுக்குச்சாவி ஏசை அந்த அழுத்தமானி கம்பியினுடைய இரு முனைகளிலும் வைக்கும் பொழுது எறிகைகள், திரும்பல்கள் அல்லது திறம்பல்கள் எதிரெதிர் திசையில் இருத்தல் வேண்டும் என்ற அந்த ஆழமான கருத்து இங்கே உறுதிப்படுத்தப்படுகின்றது. ரைட். அப்போ இந்த விடயத்திலே வச்சு கொண்டு தான் அதுக்கடுத்த ஒரு வினாவை இப்பொழுது அணுகப் போகிறார்கள். இப்போ இதிலே உள்ள விடயங்கள் எல்லாவற்றையும் பார்த்துருக்கிறீங்கள். 3.6 Ωமிலே அந்த தடை வரும் பொழுது தான் இந்த துணைக்கலத்திலே மின்னோட்டம் ஓடவில்லை. இது அழுத்தமானி தத்துவம். இரண்டு அழுத்தமானி தத்துவத்திலே ஒரு பொழுதுமே துணைச்சுற்றில் மின்னோட்டம் செல்லா நிலையிலேயே அழுத்த வேறுபாடு அளக்கப்படும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. இப்பொழுது அடுத்த வினா இதனுடைய வழுக்குச்சாவி பற்றிய ஒரு விடயத்தை சார்ந்து எங்களுக்கு அமையப் போகின்றது என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், இந்த தொடு சாவி F எங்கிருக்கும் போது, அதாவது G என்ற ஒரு இடம் இருக்கிறது, அடுத்தது E என்ற ஒரு இடம் இருக்கிறது, அதாவது உயிர் மின்னிறக்க வீதத்தை கொண்டிருக்கும் இடம், அடுத்த உயர் மின்னேற்ற வீதத்தை கொண்டிருக்கும் இடம் என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது. அந்த விடயத்தை நாங்கள் அணுகும் பொழுது இப்பொழுது பார்த்திருப்போம், இந்த வழுக்குச்சாவி இந்த பக்கம் வரும் பொழுது
என்னவாக இருக்கு? உயர் மின்னிறக்கம் அடையும். உயர் என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கு. இடையில வேறு பிரமாணங்களுக்கு அடைந்தாலும் உயர் மின்னேற்றம், உயர் மின்னிறக்கம். உயர் மின்னிறக்கம் அதாவது வழுக்குச்சாவி இ என்ற முனையை அணுகும் பொழுது. அடுத்தது உயர் மின்னேற்றம், அங்காலே எங்களுக்கு தெரியும் எஃப் என்ற முனை அணுகும் பொழுது. அந்த 2 முடிவிடமும் எங்களுக்கு அந்த இடத்திலே குறிக்கப்பட்டிருக்கு என்பதை படத்திலே நீங்கள் அவதானிப்பீர்கள். ஆகவே இந்த விளக்கங்களை முற்றுமுழுதாக பார்த்திருக்கிறீர்கள். ரைட். அடுத்த வினாவை இப்பொழுது நாங்கள் அணுக இருக்கின்றோம். இப்பொழுது ஒரு ஓட்ட மின்னியல் சம்பந்தப்பட்ட தெளிவான விளக்கங்களை இதிலே பார்த்துருக்கிறீர்கள். இதிலே வரக்கூடிய அத்தனை விடயத்தை நீங்கள் ஒருமுகப்படுத்தி இப்பொழுது பார்ப்போம். எவ்வாறு ஒருமுகப்படுத்தி பார்ப்போம்? கேர்ச்சோவின் விதி கேட்கப்பட்டிருக்கின்றது ஒரு விடயம். அடுத்தது கேர்ச்சோவின் விதி 2வது விதியை ஒவ்வொரு மூடிய சுற்றுக்கும் பாவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான செய்தி பாவிக்கும். ஏண்டா கேர்ச்சோவின் 2ஆம் விதி ஒரு மூடிய சுற்றுக்கு தான் பாவிக்கலாம். 2 சமன்பாடு எடுக்கப்பட்டிருக்கின்றது I1 I2விலே. அந்த 2 சமன்பாடுகளுக்கூடாக தீர்க்கப்பட்டு மின்னோட்டங்கள் தனித்தனியே காணப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக P=I²R என்று சொல்லப்படுகின்ற வலு பற்றிய ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த வலுவை சக்திக்கு மாற்றுகின்ற விடயம் கிலோவாட் ஹவர் என்ற ஒரு விடயம், அதுக்கு நேரம் தரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் P=H/AT என்ற அந்த ஃபார்முலாவிலே போடும்பொழுது H= வலுவின்று நேரம் என்ற அந்த விடயத்துக்கு வருவோம். இதில் இன்னொரு ஆழமான செய்தி இருக்கின்றது. கிலோவாட் ஹவர் என்பது ஒரு யூனிட்டை குறிக்கும், ஒரு மின்னலகுக்கான கட்டணத்தை குறிக்கும் என்ற ஒரு செய்தி எங்களிடம் இருக்கிறது. மற்ற இன்னொரு விடயம், இங்கே கலத்திலேருந்து மின்னோட்டம் எடுக்கப்படும் பொழுது கலத்துக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு V=E-IR என்று அமைகிறது. ஒரு இடத்திலே மின்னேற்றப்படுகின்றது கலம் பிக்கு, ஆவி V=E+IR என்ற ஒரு விடயம் அமைகின்றது. அடுத்தது மின்னோட்டம் 0 வருகின்ற கட்டம் அந்த வழுக்குச்சாவியை அசைக்கும் போது என்ற ஒரு விடயத்தை பார்த்துருக்கிறீங்க. அப்பொழுது துணை சுற்றிலே மின்னோட்டம் ஓடவில்லை என்று தந்திருக்கிறது. இதுதான் அழுத்தமானி தத்துவம் V=L என்ற அந்த தத்துவத்துக்கு அமைவாக இருக்கின்றது. கடைசியாக அந்த மின்னேற்றம், உயர் மின்னிறக்கம் என்ற அந்த கருத்துப்பட நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தெளிவாக இருக்கின்றது. ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா, எல்லா விடயமும் வாய்ப்பாடுகளும் சோதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வினாவாக அமைகின்றது. இப்பொழுது அடுத்த வினாக்களில் நுழைவோம். 2வது வினா ஒரு புதிய விடயத்தோடு, இது அதுக்கு முன்னிய கேள்வியினுடைய ஒரு விடைதான் இப்பொழுது போய்கொண்டிருந்தது, அதுக்குரிய அமைப்பாக இருக்கிறது. அடுத்த வினாக்களே போவோம். பாருங்கள், இன்றைக்கு ஒரு கதிர் தொழிற்பாட்டிலே சமூக பயன்பாடாக இருக்கின்ற, அதாவது உங்களுக்கு தெரியும் பேஸ் மேக்கர்ன்னு சொல்கிற இதய முடுக்கி அல்ல இதய இயக்கி என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது ஒரு குறைபாடான இதயத்துக்கு ஒரு செயற்பாட்டின் போது வழங்குகின்ற அந்த மின் சுற்றுத்தான் இது. ஒரு எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இதை நாங்கள் அணுகுகின்றோம். இதில் பாருங்கள், அங்கே பாருங்கள், கரிசக்தி தான் எங்களுக்கு மின்னை வழங்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு சுற்று. இது ஒரு விடயமாக ஃபைனல் பேப்பர்களில் வரக்கூடிய ஒரு விடயமாக இது இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்க. ரைட். இங்கே பாருங்கள், ஒரு இதய இயக்கி, அதுக்கு சரியான தமிழாக இதய முடுக்கி என்னும் சொல்லலாம். பாருங்கள், ஒரு பேஸ் மேக்கர். இது ஒரு இதய குறைபாடான ஒரு ஆக்கள், அதாவது துடிப்புகள் குறைவானவர்கள் ஒரு ஆப்ரேஷன் செய்த பிறகு எங்களுக்கு சக்தியை, மின் சக்தியை வழங்குவதற்கு நாங்கள் வழங்குகின்ற ஒரு அமைப்பு. பாருங்கள், இதயம் ஒன்றை குறித்த அந்த உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு துடிப்புகள் பார்ப்பார்கள் கையை வச்சு. அந்த துடிப்புகள் 72 என்ற ஒரு விடயம் இருக்குது உங்களுக்கு. அதுகள் குறைவாக இருக்கிறதின் போது செய்யப்பட்டு அதை அந்த 72லே வச்சிருக்கிறதுக்கான ஒரு சாதனமாக இருக்கிறது. இதுக்கு சக்தியை வழங்குகின்ற ஒரு விடயத்தை பாருங்கள். யார் சக்தியை வழங்குகிறது என்று பாருங்கள். ஒரு கதிர் தொழிற்பாட்டு மூலகம் புளுட்டோனியத்தின் 238-94 திணிவன் அணுவன் கதிர் தொழிற்பாடு காரணமாக அங்கு உள்ள சக்தி மின்சக்தியாக மாற்றுவதன் மூலம் இது அங்கே இருக்கிற கருசக்தி மின்சக்தியாக மாற்றப்படுகின்றது. அந்த இதயத்துக்கு சக்தி வழங்கப்படுகிறது. இதயத்தில் இருக்கிற அந்த கருவிக்கு சக்தி வழங்கப்படுகின்றது. அந்த இதயத்தை பாருங்கள், புல்நோட்டின் அணுக்கதிர் தொழிற்பாட்டின் போது பாருங்கள் 5.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் என்று சொல்லப்படுற அல்பா துணிக்கைகள் காணப்படுகின்றது. அல்பா துணிக்கைகள் காணப்படுகின்றது. அதிலே உங்களுக்கு தெரியும், அந்த பிரிந்தளிக்கப்படுகின்ற நிகழ்வு, அதாவது பிரிந்தளிகைகள் என்று சொல்லுவார்கள். கதிர் தொழிற்பாட்டின் போது அந்த மூலக்கூறுகள் கதிர் தொழிற்பாட்டின் போது வெளிவிடப்படுகின்ற அவற்றை சொல்வது பிரிந்தளிக்கப்படுகிறது, இல்லை பிரிந்தளிகைகள் என்று சொல்லுவோம். இதிலே உருவாகின்ற அடுத்த கட்டத்தை சொல்வது மகள் கரு. அது யுரேனியம் உருவார். இந்த புளுட்டோனியத்திலே இருந்து அல்பா கதிரை வெளியிடுவதன் கூடாக அடுத்த கட்டமாக வருகிறது மகள் கரு யுரேனியம் வருகின்றது. பாருங்கள், இதிலே புளுட்டோனியத்தின் தேய்வு மாறிலி லெம்டான்னு சொல்லுவார்கள். அவர் தேய்வு மாறிலினுடைய பெருமானம் 10⁻⁴ (10⁻10) (10) செகண்ட் -1 தரப்பட்டிருக்கு. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும்,
தேய்வு மாறிலி லம்டாவினுடைய அலகு என்ன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அலகு பற்றி இப்பொழுது கொஞ்சம் நேரத்தில் மீண்டும் ஒருக்கா நாங்கள் அடுத்த கட்டமாக பார்ப்போம். இந்த செய்தியை தெளிவாக வாசித்துக் கொள்ளுங்கள். இதய முடுக்கி என்று சொல்லலாம், இதய இயக்கி என்று சொல்லலாம். இங்கே கதிர்த்தொழிற்பாட்டு மூலகமார் புளுட்டோனியம், அதனூடாக அல்பா துணிக்கை காலப்பட்டு ஆர் வருகிறது பாருங்கள், மகள் கருவாக ஆர் யுரேனியம் வருகின்றது. அவை இங்கே ஒரு சமப்படுத்தி ஒரு சமன்பாடு வினாவாக கேட்க முடியும். அணுவன் திணிவன்கள் தெளிவாக பார்த்துருக்கிறீங்கள். ரைட், தொடர்ச்சியாக இதனுடைய ஒரு சின்ன விடயத்துக்கு இங்கே வருவோம். ரைட், கதிர்த்தொழிற்பாட்டில் புளுட்டோனியத்தின் அணுக்கருவில் எத்தனை நியூட்ரன்கள் உள்ளன என்று கேட்டிருக்கு. அப்போ 238 அதிலே பார்த்துருக்கிறீர்கள். அந்த எண் பெருமானத்தை பாருங்கள். இதில் 238 94. இதில் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்று கேட்டால் நியூட்ரன் எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், அந்த நியூட்ரன் எண்ணிக்கை காணுவதற்காக நாங்கள் பாருங்கள் சமப்படுத்திய ஒரு சமன்பாடு 238. அதிலிருந்து உங்களுக்குரிய அந்த எண் பெருமான கீழே இருக்கிற அணு எண் கழிக்கப்பட்டிருக்கின்றது. ராய், அடுத்த சமன்பாட்டிலே நீங்கள் பாருங்கள், இந்த பாருங்கள் இதில் 94, அதிலே ஒரு சின்ன எண் பெருமானத்திலே நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு எங்களுக்குரிய அந்த விடயத்துக்கு வருவோம். இதிலே 94 இருக்கின்றது. இந்த இதிலே தவற விடப்பட்டிருக்கிறது, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். 94 உங்களுக்கு கழிக்கும் பொழுது அது சரியான பெருமானம் போடப்பட்டிருக்கிறது. ரைட், அந்த அல்பா கதிர் ஹீலியம் கரு என்றது அல்பா கதிர் என்று உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அல்பா. அப்போ ஒரு கதிர் தொழிற்பாட்டின் போது எங்களுக்கு தெரிகிறது என்ன வருகின்றது, இது இந்த இடத்துல மட்டும்தான் அல்பான்னு சொல்லப்படுற ஹீலியம் கரு வெளிவிடப்படுகிறது. பொதுவாக கதிர் தொழிற்பாட்டு மூலகத்தில் இருந்து எமக்கு வரக்கூடிய கதிர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இது பாதுகாப்புக்காக ஒரு ஈயக்குற்றியினுள் வைத்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்க. இதிலே ஒரு ரேடியம் மாதிரி எடுத்திருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்க. அவை இதிலே ஒரு காந்தப்புலம் இருக்கின்றதை கவனத்தில் கொள்க. ஆகவே காந்தப்புலத்திலே சில கதிர்கள் அப்படி நேராக போகும். அவை தான் நாங்கள் சொல்லிக்கொள்கின்ற கேமா 00. அப்போ உங்களுக்கு தெரியும், கேமா வந்து கதிர்த்தொழிற்பாட்டு மூலத்திலேருந்து வெளியேறும் பொழுது அணுவண்ணோ திணிவண்ணோ மாறப்போகிறதில்லை. என்றால் அது ஒரு சக்தி, போட்டோன் சக்தி என்று சொல்லுவோம். அது காந்தப்புலத்தாலேயோ மின்புலத்தாலேயோ திரும்பல் அடையாது. ஏற்றமற்ற திணிவற்ற ஒரு அமைப்பு. ஆகவே அது நேரே செல்லுகின்ற அமைப்பாக இருக்கிறது. அடுத்தது இடப்புறம் ஒன்று வலப்புறம் ஒன்றாக போகின்றது. இதிலே இடப்புறம் போகிறதை நாங்கள் இப்பொழுது அவதானிக்கின்றோம். அது அல்பா கதிர், அது ஏற்றத்தை வைத்து அந்த முடிவுக்கு நாங்கள் வருவோம். எவ்வாறென்றால் இங்கே காந்தப்புலத்தினுடைய திசையை பார்த்திருக்கிறீர்கள். அவ காந்தப்புலம் உள்ளுக்கே போகின்றது. இடக்கை தான் நாங்கள் இங்கே பாவிக்கின்றோம். ஏற்கனவே விசை இந்த பக்கம் தாக்கி இருக்கு ஏனென்று கேட்டால் இது இந்த பக்கம் திரும்பி இருப்பதாலே விசை இந்த பக்கம், அதாவது எறிய பாதையிலே திரும்பி இருக்கிறது இந்த பக்கம். ஆகவே மின்னோட்டம் இந்த திசை, மின்னோட்ட திசையிலே ஒரு ஏற்றம் அசைகிறபடியால் அது ஒரு நேரேற்றமாக இருக்கும். ஆகவே இது அல்பா துணிக்கையாக இருக்க முடியும். ஆனால் அல்பா துணிக்கை வந்து ஒரு திணிவு கூடிய ஒரு அமைப்புன்றபடியால் அதனுடைய திரும்பல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஆனால் பீட்டா கதிரை பாருங்கள், அது உங்களுடைய வலப்புறமாக திரும்பி இருக்கிறது. அது கொஞ்சம் திரும்பல் அதிகமாக இருக்கிறது, காரணம் திணிவு குறைவு. இது இந்த பீட்டா தான் என்பதை எவ்வாறு நாங்கள் முடிவெடுப்பலாம் பாருங்கள். மீண்டும் கதைக்கின்றேன். காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கிறது, விசை நாங்கள் தான் இந்த பக்கம் திரும்பி இருக்கிறபடியால் விசை இவ்வாறு இருந்திருக்க முடியும். அவை காந்தப்புலம் உள்ளுக்கே விசை. அவை இஞ்சி பாருங்கள், மின்னோட்டம் இந்த மற்றிய திசையில் இருக்குது. அப்போ மின்னோட்டத்துக்கு எதிராக ஒரு ஏற்றம் போனபடியால் இது ஒரு மறையேற்றமாகத்தான் இருக்க முடியும். இதை நாங்கள் சொல்லுவோம் விரைவாக செல்லுகின்ற ஒரு எலக்ட்ரானாக நாங்கள் கருதி கொள்ளலாம். இந்த இடத்தை இதை நாங்கள் ஹீலியம் கருவாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கிறது. இதில் நாங்கள் ஒரு போட்டோன் சக்தியாகத்தான் இந்த இடத்திலே நாங்கள் கருதி கொள்கின்றோம். ரைட், அப்போ இது மின்புலத்தாலும் காந்தப்புலத்தாலும் திரும்பல் அடையக்கூடியவை அல்பா கதிரும் பீட்டா கதிரும். மற்றது அவை வெளியேறும் போது அல்பா கதிரோ அல்ல பீட்டா கதிரோ வெளியேறும் போது அந்த இரசாயன இயல்பிலே மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் உள்வாங்கி கொள்ளுங்கள். என்ற கூட்டமும் மாறும். அடுத்தது அணுகன் திணிவன் எல்லாம் மாறிக்கொள்ளக்கூடியது. ஆனால் கேமா கதிர் மட்டும் வெளியேறுமாக இருந்தால் நாங்கள் அங்கே குறிப்பிடுற ஒரு விடயம் என்னவாக இருக்கும், சக்தி மாற்றத்தை தவிர வேறொரு மாற்றமும் நடைபெறாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரைட், இதிலே நாங்கள் பாருங்கள், இதிலே சமப்படுத்திய ஒரு சமன்பாடு இதான் ஆரம்பத்தில் இருந்த புளுட்டோனியம். அவர் மகள் கரு ஆக வருகிறது. கதிர் தொழிற்பாட்டின் பின்னர் என்ன வருகிறது பாருங்கள், யுரேனியம் வருகின்றது. அதிலே வெளியேறுகின்ற பார்ட்டிகள், அதாவது துணிக்கை என்று சொல்லுவார். அப்போ நாங்கள் ஒரு குறிப்பிடுகின்றோம் ஆல்பா துணிக்கை, அதே போல் பீட்டா வந்து துணிக்கை என்று சொல்லுவோம்.
துணிக்கை என்று சொல்லுவோம். ஆனால் கேமா ஒரு சக்தி, அதாவது ஒரு கதிர் என்று கதைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதையும் நீங்கள் இதில் கவனத்தில் கொள்க. அவை பாருங்கள், மேலே 238 234 சக 4 இது சக்தி வெளிவிடப்படுகின்றது. அது அந்த கருத்தாக்கத்துக்கு இந்த சக்தி தான் உங்களுடைய பேஸ்மேக்கருக்கு, அதாவது இதய முடுக்கிக்கு போகின்ற ஒரு சக்தியாக அமையும் என்பதை கவனத்தில் கொள்க. ரைட், கீழே பாருங்கள், இந்த சமப்படுத்தி இருக்கிறோம். 94 92 4 பாருங்கள், இதில் இந்த 2ஓட கூட்டிக்கு 94 வருது. அது சக்தி. அவர் சக்திக்கு அங்கே நாங்கள் ஒரு பெருமானம் போடவில்லை. அப்போ இப்படியான வினாக்கள் பாருங்கள் அணுகி கொண்டு போகிறார்கள். அப்போ ஒரு படிமுறை வளர்ச்சியாக இந்த வினாவிலே நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம். இதனுடைய தெளிவான விளக்கத்தை தெளிவாக பார்த்தீர்கள். இதுக்குரிய கேள்வியை நாங்கள் எப்படி அணுகியிருக்கிறோம் என்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ரைட், கருத்தொழில்நுட்பத்தின் அணுக்கருவின் எத்தனை நியூத்திரங்கள் உள்ளன. அடுத்தது தீவுக்கான சமன்பாடு. ஏண்டா இது அல்பா கதிரை மட்டும்தான் வெளியிட்டது என்பது ஏற்கனவே அந்த பந்தியிலே குறிப்பிட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கிறது அல்பா கதிர், அதனுடைய சக்தியை பாருங்கள். இந்த சக்தி தான் எங்களுக்கு அமைப்பாக வந்திருக்கு என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்வோம். இதான் அதுக்குரிய அந்த சுற்றுக்குரிய அமைப்பாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு நாங்கள் அடுத்த வினாக்களே நுழைவோம் என்பதை கவனத்தில் கொள்க. இப்பொழுது இந்த சமன்பாடு வரையும் வந்துட்டோம். அடுத்த வினாவிலே இப்பொழுது பார்ப்போம். இது ஏற்கனவே விடைகளாக பார்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. அடுத்ததுக்கு பாருங்கள், அரைவாழ்வு காலத்தை வரையறுக்கண்டு கேட்டிருக்கு. அரைவாழ்வு காலம். அடுத்தது அரைவாழ்வு காலத்தை காண்கண்டு கேட்டிருக்கு. அதுக்கு அங்கே முன்னுக்கு ஒரு தரவு இருக்கிறது, அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்போ அரைவாழ்வு காலம் என்ற ஒரு விடயத்துக்குரிய விடயமும் இந்த விடயத்துக்கான ஒரு அமைப்பை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இங்கே அரைவாழ்வு காலம் நாங்கள் இப்பொழுது வரையறுக்க போகிறோம். அந்த அரைவாழ்வு காலம் என்றால் என்ன என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது நாங்கள் வரையறுப்போம். அதுக்கான அந்த படத்தை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஒரு கதிர் தொழிற்பாட்டு மூலகத்திலே அதனுடைய தொழிற்பாடு ஆக்டிவிட்டி எவ்வாறு வரும் என்பது உங்களுக்கு தெரியும். நேரத்தோடு, அதாவது வார் தான் வரும். இதை சொல்கிறது அடுக்கு குறித்தேவ் என்று சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் இங்கே கதைக்கும் போது A சமன் A0 இன் மைனஸ் லெம்டா டி என்ற மாதிரி வருகின்றது இந்த சமன்பாடு. பாருங்கள், நேரம் அடுக்கிலே இருக்கிறது. இதை சொல்லுவார்கள் அடுக்கு குறித்தேவ் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த கதிர் தொழிற்பாடு எவ்வாறு இருக்கும், ஒரு முடிவிலி காலம் வரைக்கும் போகும். ஒரு கதிர் தொழிற்பாட்டு மூலகத்தின் தொழிற்பாடு இமிழ காலம் வரை செல்லுபடியாகும் என்று கேட்டால் முடிவிலி காலம் வரைக்கும் செல்லுபடியாகும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதிலே அரைவாழ்வு காலம் என்ற ஒரு கருத்துக்கு நாங்கள் வருவோம். அரைவாழ்வு காலம் என்றது இப்போ இதான் ஆரம்பத்தில் இந்த அணுக்கள் எண்ணிக்கை. இந்த அணுக்கள் எண்ணிக்கை அரைவாசியாக குறிய எடுக்கும் காலம் அரைவாழ்வு காலம். இதை நாங்கள் சொல்லுவோம் முதலாவது அரைவாழ்வு காலம் என்று சொல்லுகின்றோம். அடுத்த அரைவாழ்வு காலம் என்றது எங்களுக்கு தெரியும் எண்ணோட்டுங்கள் 4. அடுத்த 2வது அரைவாழ்வு காலம் என்று சொல்லுவோம். அதாவது ஆரம்பத்தில் இருக்கின்ற அணுக்களின் எண்ணிக்கை சரி அரைவாசியாக குறைய எடுக்கும் காலம் அரைவாழ்வு காலம் என்று. இங்கே இப்பொழுது நாங்கள் அந்த விடயத்தை கதைப்போம். அணுக்களின் எண்ணிக்கை சரி அரைவாசியாக குறைய எடுக்கும் காலம் என்று சொல்லுவோம். அரைவாழ்வு காலம் இங்கே படத்திலே குறித்திருக்கிறேன். முதலாவது அரைவாழ்வு காலம். அப்போ அரைவாழ்வு காலம் இந்த மருத்துவ ரீதியாக பயன்படுத்துகின்ற பொருட்களினுடைய, அதாவது கருத்தொழிற்பாட்டு மூலங்களுடைய அரைவாழ்வு காலம் மிகவும் குறைவாக இருக்க வேண்டும். அதாவது மருத்துவ ரீதியிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற சுவடுகாணியாக பயன்படுத்துகின்ற கருத்தொழிற்பாட்டு மூலகத்தின் அரைவாழ்வு காலம் 6 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் போன்றவையாக இருந்தால்தான் அது விரும்பத்தக்கது. ஏனென்றால் அதனுடைய செறிவு ஒரு குறுகிய நேரத்திலே எங்களுக்கு என்னவாக விழும், செறிவு குறைந்ததாக அரைவாசியாக விழுந்துவிடும். இதுதான் அரைவாழ்வு காலத்துக்கான ஒரு அமைப்பாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அரைவாழ்வு காலத்தை இங்கே குறிப்பிட்டிருந்தாலும் இதிலே நான் மேலதிகமாக எழுதியிருக்கின்றேன் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. சில படங்கள் இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அடுத்தது அங்கே பார்த்தீங்கள் உங்களுக்கு தேய்வு மாறிலி தந்திருக்கிறது. தேய்வு மாறிலி லெம்டா தந்தால் என்ன லாபம், அரைவாழ்வு காலத்தை கண்டுபிடிக்கலாம். அது ஒரு வினாவாக கேட்கப்பட்டிருக்கு. அந்த தேய்வு மாறிலினுடைய பெருமானம் இந்த லெம்டா பந்தியிலே தரப்பட்டிருக்கின்றது. மற்றது அடிய கொண்ட எல்என் எவ்வாறு இருக்கின்றது பாருங்கள். அந்த பெருமானம் 0.693 என்று இருக்கின்றது. அந்த அமைப்பிலே எங்களுக்கு 10.7 என்று அரைவாழ்வு காலத்தை வச்சு கொண்டு நாங்கள் வந்திருக்கின்றோம். அப்போ தேய்வு மாறிலி ஒரு கட்டத்திலே தரப்படுவதனுடைய பிரதான நோக்கம் என்னவாக இருக்கும், அந்த அரைவாழ்வு காலத்தை கண்டுபிடிப்பதற்கு. இது ஏற்கனவே பந்தியில் இருக்கின்றது. எல்எனுடைய பெருமானம்
என்னவாக இருக்கிறது? 0 அங்கே இருக்கிறது 693. இது ln2வினுடைய பெருமானம். இந்த அரைவாழ்வு காலத்துக்குரிய லெம்டா தேவு மாறிலி அது எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பந்தியிலே தந்திருக்கிறார் 10⁻10 செகண்ட் -1 என்ற அரைவாழ்வு காலத்துக்குரிய அலகு செகண்ட் மேலே வந்துடும். ஆகவே அரைவாழ்வு காலம் கண்டுபிட்டிருக்கும். அடுத்த ஒரு வினா அதிலே கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த வினாவை இப்பொழுது நாங்கள் அணுகிக் கொள்ளுவோம் அடுத்த கட்டமாக. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆல்பா துணிக்கை அல்லது அதிலே வர வேண்டிய ஒரு அமைப்பை நாங்கள் பார்ப்போம். இது கேமா கதிர்ப்பிலும் பார்க்க ஆல்பா வலு முதலுக்கு உகந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த பீட்டா துணிக்கையினுடைய சக்தி அங்கே ஏற்கனவே பந்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் 5.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஆகவே இந்த சக்திக்குரிய பெருமானம் மிக உயர்வாக இருக்கிறது. ஆகவே 3வது வினாக்கு வரப்போகின்றோம். அரைவாழ்வு காலத்தை வரையறுத்திருக்கின்றோம். அந்த விடயத்துக்கு அரைவாழ்வு காலத்தை கண்டிருக்கின்றோம், வரையறுத்ததுடன் கண்டிருக்கின்றோம். அதுக்கான பெருமானம் பந்தியிலே தரப்பட்டிருக்கின்றது. அந்த கேமா கதிர்ப்பு உகந்தது என்பதற்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும். பாருங்கள், கட்டும் சக்தி, பிணி சக்தி என்று சொல்லுவார். இந்த கட்டும் சக்தியை பொறுத்த மட்டிலே எங்களுக்குரிய அந்த விடயத்திலே நாங்கள் அவதானிக்கும் பொழுது எவ்வாறு வருகிறது? பிணி சக்தி என்ற ஒரு விடயம் இதிலே குறிப்பிட்டிருப்பேன். அதில் கட்டும் சக்தி அது மிக அதிகம், கட்டும் சக்தி அதிகம். ஆகவே கட்டுப்பட்டிருக்கிற அந்த சக்தி, ஏனென்றால் பந்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது 5.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் என தரப்பட்டிருக்கிறது. இந்த மெகா என்று சொல்லும் பொழுது 10⁻6, இந்த எலக்ட்ரான் வோல்ட் என்றது 1.6 கூலோம் என்று எங்களுக்கு வருகின்றது. அப்போ ரெண்டையும் சேர்க்கும் பொழுது எங்களுக்குரிய சக்தி மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுக்குரிய சக்தி ஜூலாக அமையும். அப்போ பிணி சக்தி, அந்த கட்டும் சக்தி அதிகம் என்ற ஒரு செய்தியை இப்பொழுது பார்த்துருக்கீங்க. 3 வினாக்குரிய விடை இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு அடுத்த வினாவை இதிலே நாங்கள் அணுகிக் கொள்வோம். இந்த இடத்திலே அடுத்த வினா எவ்வாறு இருக்கின்றது பாருங்கள். இந்த இதிலே பாருங்கள், அந்த இதயத்துக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த கதிர்த்தொழிற்பாட்டு மூலகத்தின் பெருமானத்தை பாருங்கள், 180 மில்லிகிராம். பாருங்கள், மில்லிகிராம் பாருங்கள். அதை வச்சுக்கொண்டு 10 வருடம் 12 வருடங்களுக்கு அந்த இதய முடுக்கியை இயக்கச் செய்யலாம். மருத்துவ ரீதியிலே பாருங்கள், அவர் சாதாரண பேட்டரிகளோ பயன்படுத்த முடியாது. அப்போ நாங்கள் பாருங்கள் 10-12 வருடம் அதை விட கூடிய காலங்களுக்கு கூட பாருங்கள் இந்த பேஸ் மேக்கர்களே ஆரோக்கியத்துக்கு புல்டோனியத்தை வச்சுக்கிறோம். இன்றைக்கு வான்மண்டலத்திலே இயங்குகின்ற செய்மதிகளுக்கு சக்தியை வழங்குகின்றதும் கதிர்த்தொழிற்பாட்டு மூலகங்கள் என்பதை கவனத்தில் கொள்க. ஆரம்ப காலங்களிலே சூரிய சக்தியைத்தான் பயன்படுத்தி இருந்தால் அது தோல்வி. இப்பொழுது பாருங்கள், கதிர்த்தொழிற்பாட்டு மூலகங்களுக்குரிய பெருமானங்கள் எடுத்து ஒரு சின்ன பெருமானம் அது பேர்ந்தும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனுடைய சேவை காலம் முடிந்தாலும் அதனுடைய பெருமானத்தை வெளியே எடுத்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், புல்டோனை கொண்டுள்ளது. இந்த புதிய பேஸ் மேக்கரில் உள்ள கதிர்த்தொழிற்பாட்டு அணுக்களின் எண்ணிக்கை யாது? அதுக்கான விடயத்துக்கு வருவோம். இதிலே பாருங்கள், அவகாதரோ எண் தரப்பட்டிருக்கிறது. அடுத்த எலக்ட்ரான் ஏற்றம் அது நாங்கள் பேர்ந்து பயன்படுத்த போகிறோம். அப்போ அவகாதரோ எண் தரப்பட்டு 180 மில்லிகிராம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த புல்டோனியத்தின் திணிவன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்பொழுது அந்த வினாவை அணுகிறதுக்கான அந்த விடையை இப்பொழுது பார்ப்போம். 238 தான் எங்களுக்கு தெரியும். எவ்வாறு நாங்கள் ஏற்கனவே இதை பற்றிய ஒரு விடயத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது புல்டோனியத்தினுடைய எண் பெருமானத்திலே 94 இது 238 என்று தரப்பட்டிருந்தது ஆரம்ப அமைப்பிலே. அதுதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது அந்த பெருமானம். அதாவது இதை சொல்லுவார்கள் ஒரு மூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூல் அவகாதரன் தான் 6.0 அதாவது அவகாதரன் ஒரு மூலில் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை 6.10 அணுக்கள் என்று வருது. அணுக்கள் என்று வருது. அவை நீங்கள் பயன்படுத்துகிறதோ 180 மில்லிகிராம். 180 மில்லிகிராம். அவை 180 மில்லிகிராமுக்கு பயன்படுத்தும் பொழுது பாருங்கள் 238 தர இது கிராமில் இருக்குது, மில்லிகிராம கிராமாக மாற்றிருக்கின்றோம். அவை ஆரம்பத்தில் இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கை என்ன வருகிறது? 4.6 அதாவது ஆரம்ப அணுக்களின் எண்ணிக்கை N0. அதாவது கதிர்த்தொழிற்பாட்டின் தொடக்கத்தில் உள்ள அந்த எண்ணிக்கையை பாருங்கள் 4.6 10 20 என்ற அணுக்கள் வருகின்றது. இதிலே
180 மில்லிகிராமில் இருக்கிற கதிர்த்தொழிற்பாட்டு மூலகத்தின் அணுக்கள் எண்ணிக்கை. இப்பொழுது அடுத்த வினாவை நாங்கள் அணுகும் பொழுது எவ்வாறு அணுகப் போகின்றோம் பாருங்கள். ரைட், முதலாவது வினாக்குரிய விடை வந்துவிட்டது. இரண்டாவது வினா பாருங்கள். வலுவழங்கி புதிதாக உள்ள ஆரம்பத்தில் ஒவ்வொரு செகண்டும் நடைபெறும் பிரிந்தளிகைகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செகனுக்கும் அந்த பிரிந்தளிகைகளுக்குரிய விடயத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சில சமன்பாடுகள் இருக்கின்றது. அதாவது நாங்கள் போடக்கூடிய ஒரு சமன்பாடாக இப்பொழுது அந்த விடையிலே வச்சு நாங்கள் இப்பொழுது கதைப்போம். அதாவது இரண்டாவது வினாவை இங்கே பாருங்கள், போடப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பை பாருங்கள். எங்களுக்கு தேவையான சமன்பாட்டை பாருங்கள். தேவையான சமன்பாட்டை, அதாவது இதுதான் கதிர்த்தொழிற்பாட்டுக்குரிய பிரிந்தளிகைகள் வீதம். அதாவது எங்களுடைய விடயம் என்னென்று கேட்டால் dn/dt. அது எவ்வாறு வருகின்றது? மைனஸ். ஏனென்றால் அடுக்குக்குறி தேய்வு அங்கே டிகே குறைஞ்சு கொண்டு செல்கின்றது. இந்த சமன்பாட்டை நான் அங்கே எழுதியிருக்கிறேன். இது ஏற்கனவே பந்தியில் இருக்கின்றது. இந்த லெம்டா என்ற பெருமானம் பந்தியில் இருக்கின்றது. அது சொல்கிறது தேய்வு மாறிலி என்று சொல்லுவார்கள். அதனுடைய அலகு செகண்ட் -1 என்று சரி. இப்பொழுது இந்த அணுக்கள் எண்ணிக்கை இதுக்கு முதல் வினாவிலே கண்டிருக்கிறோம். இதனுடைய பெருமானம் இதுக்குரிய முன் வினாக்களிலே இருக்கின்றது. ஆகவே இந்த பெருமானத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம், தேய்வு மாறிலியை போட்டிருக்கிறோம். இந்த மைனஸ் வந்து எங்களுக்கு குறைகின்றது என்பதை குறிக்கின்ற ஒரு விடயம். இது ஆரம்பத்தில் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை. ஆகவே சுருக்கும் பொழுது இங்கே வருகிறது. அப்போ இலங்கை பரீட்சை திணைக்களத்திலே உங்களுக்கு தெரியும், கதிர்த்தொழிற்பாட்டினுடைய அலகு ஸ்பெக்ட்ரல் என்றால் இது செகண்ட் -1 என்று வரும். கியூரி ஒரு துணை அலகாகத்தான் கருத வேண்டும். அது எஸ்ஐ அலகு அல்ல. பாருங்கள், ஸ்பெக்ட்ரல் என்று கொடுத்துருக்கிறோம். பிரிந்தளிகைகளுக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டு, அதாவது ஆரம்பத்தில் இருக்கிற அணுக்களின் பிரிந்தளிகைகள் என்ற ஒரு செய்திக்கு வந்திருக்கிறோம். அடுத்த வினாவை நாங்கள் இப்பொழுது பார்த்து அதற்குரிய விடயத்துக்கு வரும் பொழுது அந்த வினா என்ன கேட்டிருக்கின்ற பாருங்கள். எங்களுக்குரிய வினாவிலே கடைசி வினாவை பாருங்கள். புதிய நிலையில் முதலின் ஆரம்ப வலுவை காண்க. அந்த புதிய நிலையில் இருக்கிற ஆரம்ப வலு என்றது இவ்வாறு வரும். அப்போ பாருங்கள், இதுக்குரிய விடயம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னென்று அணுக்கள் எண்ணிக்கை இந்த இடத்திலே தேவைப்பட்டிருக்கின்றது. பிரிந்தளிகைகள் என்பது உங்களுக்கு தெரியும், கியூரி என்று குறிப்பிடும் பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அப்போ அந்த பிரிந்தளிகைகளை வச்சு கொண்டு தான் அடுத்த புதிய நிலையில் முதலின் ஆரம்ப வலுவை காண்க. அந்த ஆரம்ப வலுவுக்கான ஒரு விடையை இப்பொழுது நாங்கள் அணுகப் போகின்றோம். இது எவ்வாறு வந்திருக்கிறது பாருங்கள். அந்த பெருமானம் எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், இந்த 5.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஆரம்பத்திலே பந்தியிலே தந்திருக்கிறது. அந்த கட்டும் சக்தி பிணி சக்தி என்று சொல்லப்படுற ஆரம்ப பெருமானம் அது 5.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் என்பது தரப்பட்ட ஒரு தரவு. அது இங்கே பிரதியிடப்பட்டிருக்கு. இதை வோல்ட்டுக்கு மாற்றி இருக்கின்றோம். இந்த பெருமானம் வோல்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இதில் 16 போடப்பட்டிருக்கிறது. இந்த மெகா என்ற அந்த பெருமானத்துக்காக போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், பிரிந்தளிகைகள் அதை இங்கே பெருக்கி இருக்கிறோம். பெருக்கினாத்தான் அதனுடைய வேல்யூ வருகின்றது. 96 மில்லிவெட் என்றால் இதில் 10⁻³ வர்றபடியில் நேரடியாக மில்லிவெட்டுக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே அந்த வேல்யூவை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு என்னவாக இருக்கிறது? மின்னியக்க விசையை அந்த இதய முடுக்கிக்கு வழங்குகின்ற ஒரு அமைப்பாக இருப்பதை நீங்கள் கவனிக்க. அடுத்த இதிலே இன்னொரு வினாவையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வினாவை இப்பொழுது பார்க்கும் பொழுது இதனுடைய ஒரு தொடர்ச்சி பாருங்கள். ஒரு தொழிலாளி இப்படியான ஒரு கதிர்வீசல் தொகுதிக்கு போய் இருக்கிறார். அவர் தாங்கக்கூடிய இதை ஒரு எக்ஸ் கதிர்வீசலுக்கு கேமா கதிர்வீசல் எல்லாமே ஒரே கருத்தாக இருக்கிறது. பாருங்கள், 50 மில்லிவோல்ட் சேவியேட் என்ற ஒரு அமைப்பு இதுதான் அவருக்குரிய இது. அப்போ அவர் சமல ஊட்டை ஒரு வருடத்தில் பெறுகிறார். இவ்வாறு கிழமைக்கு 37 மணித்தியாலப்படி அந்த 44 கிழமை வேலை செய்கிறார். அவர் செய்யின் உறிஞ்சும் சமவெளி ஊட்டை காண்க. மிக முக்கியமான ஒரு அமைப்பு. சில தரவுகள் தரப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு தெரியும், அந்த அந்த நபர்கள் பயன்படுத்தக்கூடிய, அதாவது கதிர்ப்பு காரணமாக ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு எல்லைக்கு மேலே போனால் அவருக்கு இறப்பு ஏற்படும். பாருங்கள், அவர் தாங்கக்கூடிய உச்சவலு ஊட்டுக்கள் பற்றி கழிச்சிருக்கு. உறிஞ்சு மூட்டு ஒரு தரவு, சமவெளி ஊட்டுங்கள் கியூஎஃப் வந்து 10 என தரப்பட்டிருக்கிறது. அதை விட வேறு ஒன்று தரப்பட்டிருக்கிறது. 44 கிழமை 37 மணித்தியாலும் வேலை செய்து இதை நாங்கள் பெருக்குகின்றோம். 3600 அவை செகண்ட் வருகின்றது. ஆகவே அந்த வினாக்கு விடை அளித்திருக்கிறது. பாருங்கள், உறிஞ்சு மூட்டு இது தரவாக தந்திருக்கிறார். சமவெளி ஊட்டுங்கள் கியூஎஃப்.
அங்கே சமலூட்டு 50 மில்லி சேவியேட் என்று தரப்பட்டிருக்கிறது. அதுலேருந்து கிரே, அதுவும் ஒரு ஊட்டினுடைய அழகு. அடுத்ததை பாருங்கள், உறிஞ்சப்படும் ஊட்டு வீதம். வீதம் என்றால் நேரத்தால் பிரிக்கணும். இந்த நேரம் அங்கே முன்னுக்கு இந்த இடத்திலே கவனிக்குங்க, இங்கே தரப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே பிரதியிட்டு நாங்கள் போட்டிருக்கின்றோம். வீதம் உறிஞ்சும் ஊட்டு வீதம் தந்திருக்கு. ஒரு நேரத்தால் பிரிக்கிறது ஏண்டா எத்தனை கிழமை வேலை செய்திருக்கிறார் என்பதை அந்த விடயம் சார்ந்திருக்கிறது. ரைட், இன்று 2 வினாக்களை நாங்கள் தொகுத்து பார்த்திருக்கின்றோம். இவை யாவும் ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களாக அமைகிறது. ஆனால் இந்த முறை நாங்கள் கதிர்த்தொழிற்பாட்டை விடுத்து வேறு பகுதிகளே நுழைய யோசிக்கக்கூடும். ஏனென்று கேட்டால் 19 பேப்பரிலே கதிர்த்தொழிற்பாடு வந்திருக்கின்றது. ஆனால் சில வேளை வேறு விடயங்களோடு சார்ந்து இந்த வினாக்கள் வரலாம் என்பதை எதிர்பார்க்க முடியும். இன்று இந்த நிகழ்வை நாங்கள் முடித்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.